ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க யங் ஷெர்லாக் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 1870 காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவரோட யங் ஏஜ் எப்படி இருந்தது, அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி டிடெக்டிவ் ஆகி இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றது நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை தான் இந்த வெப்சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இவர் காலேஜ் படிச்சு முடிக்கிறாரு. அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது, அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு மர்டர் கேஸ்ல கள இறங்குறாரு. அதுல அவர் பண்ற விஷயங்கள்லாம் என்ன, அதை கண்டுபிடித்துக்கு என்னெல்லாம் பண்றாரு, அது எப்படி ஒரு மிகப்பெரிய கேஸா மாறுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. அதை எக்ஸிகியூஷன் நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம ஹீரோ ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வெப்சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. எல்லாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து வெப்சீரிஸா பார்க்க முடியுது. வெப்சீரிஸ்ல நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அவர் பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப சீரியஸா கொண்டு போக அழகா காமெடி கலந்து ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி வெப்சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆர்ட் டிசைன் ஒர்க்கை பத்தி சொல்லியே ஆகணும். 1870 காலகட்டங்களில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது அவங்க வர வண்டியா இருக்கட்டும், பேக்ரவுண்டா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது, ஒரு சில போர்ஷன்ஸை தவிர. கண்டிப்பா ஒரு நீட்டான த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸ் இதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.